This meeting is being recorded. வந்துட்டா ஸ்கிரீன். ஒன்றும் வரலையே. பிஸ்மில்லா. அவனோட உருவாக்கு போதும் அப்பல வராங்க. கொண்டா ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليعبد رب هذا البيت. فليعبدوا رب هذا البيت. இரண்டாவது كلا لينبذن في الحطمة. சரி போதுங்க. كلا لينبذن في الحطمة. என்று வரது போல லயும்பதன் என்று வரையல. லயும்பதன்ன லயுன்ப كلا لينبذن. ல ல என்று வரது போல. كلا لا. كلا لا. كلا لينبذن في الحطمة. சரி போதுங்க. كلا لينبذن في الحطمة. وتكون الجبال كالعهن المنفوش. كالعيل كالعهن كالعهن المنفوش. ஐனில் அல்ல ஐ என்ற பேல ஆண்டு வேண்டா பத்தகத்து நிக்கணும். ஐனுக்கு மேல பத்தகத்து நிச்சாதான் அது இங்க இருக்கிறது கஸ்ரத். கஸ்ரத் வச்சா நாங்க உச்சரிக்கணும் ஐ ஐ கீழ் நோக்கி உச்சரிக்கணும் ஐ ஐ ஐ ஐ இல்ல ஐ வரப்படாது. ஐ தான் வரணும். ஐ வித்தியாசம் இருக்குது. ரெண்டு மாசம் பத்தகத்துன்னு வச்சா கஸ்ரத்துன்னு வைத்தா ஏண்டா அலிக்கும் இல்ல ஆயினும் இல்ல ஏண்டா பிழையாது இல்ல عينil منفوس. كالعهن كالعي كالعهن المنفوس. وتكون الجبال كالعهن المنفوس. فليعبد رب هذا
முதலாவது فليعبدوا رب هذا البيت என்ற ஐன் கலக்குறீங்க இப்ப புதுசா ஒரு يا ட்ரக்ல நிக்கிறீங்க. அது நீங்க ஒரு فل ஓதுற நேரத்துல அந்த ஒரு ட்ரக்ல வரணும். நீங்க நீங்க உங்களுக்கு வார மாதிரி எல்லாம் வாய் போற மாதிரி எல்லாம் போதப்படாது. அது பிறகு அதுக்கு பழகணும். அதான் நீங்க பழக வேண்டிய விஷயம். நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ற நேரம் எது சரியான ட்ராக், எது சரியான வழி, அந்த இடத்துல நின்று அதை அப்படியே அதை தாண்டிடாம அதை மாறிடாம அப்படியே பிராக்டிஸ் பண்ணியே பழகிட்டு வந்துடணும். அதான் முக்கியம். அல்லது பாருங்க, முதலாவது வசனத்தை நாங்க 3வது முறை ஓத செல்றேன். 3 தடவையிலையும் 2வது முறை 3வது முறை ஓனதான் சரி வருது. நான் பிள்ளைன்னு சொன்னது சரியா ஓதுறீங்க. நீங்களாகவே ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதுறீங்க இல்ல. ஆனா படிச்ச விஷயம் என்ன? படிச்ச விஷயம் இந்த தூவ நீட்டனம் என்று தெரியும். இந்த தூவ நீட்டனம் என்று தெரியும். ஆயினை கலக்க கூடாது என்று தெரியும். இதான் பிழை ஆகுது. தெரிஞ்ச விஷயத்துல படிச்ச விஷயத்துல பிழை விடுறீங்க. அதான் பிரச்சனை. சரி, நல்லா வாங்க. நான் ஒரு ட்ரிப் இதை ஃபர்ஸ்ட் ஓதட்டா? நீங்க ஒரு வாட்டி ஓதுங்க பாப்பல பிரச்சனை. ஏற்கனவே போலதான் அது இந்த பாடத்துல இந்த வசனம் பிழை. ஓதுங்க பாப்போம். فليعبدوا رب பிழை. فليعبدوا رب هذا البيت. நீ திக்கி நீ என்னைக்கு வேணாம் அந்த ஒரு முறை ஓதி இடையில போய் முட்டி மோதி திருப்பி ஓதுனா அது சரி என்று சொல்லி அது பெரிய பிள்ளை. அது 2 மடங்கு பிழை கூடாது. வசனம் உண்ட ஹோம்ஒர்க்கா தந்த வசனம் உண்ட கிளாஸ்ல வந்து இடையில முட்டி மோதி பிழைன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு திருப்பி ஓதுறீங்களே, அது நோமலா விட்டுற பிழையை விட 2 மடங்கு பிழை கூடாது. அது பாரதூரம் கூட. அதை நீங்க இப்பயே திருத்திக்கொள்ள ரெடி ஆகினா மட்டும்தான் உங்களால அடுத்தடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு அது அந்த பிழை உங்கள்ட்ட இருந்து முழுமையாக இல்லாமல் போகும். அல்லது எங்கெல்லாம் நீங்க ஓது ஸ்டார்ட் ஆகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். போல எல்லா வசனத்தையும் நீங்க என்ன செய்யணும்? 2 முறை 3 முறை 2 முறை 3 முறை ஓத 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 வேண்டி வரும். அப்ப இது குறையும். என்ன செய்யணும்? உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரச்சனை ஆகிக்கிறது பிரச்சனை இல்லை. போக 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 இது நல்லா அப்படியே குறைஞ்சி கொண்டு அப்படி பேத்திடும். இல்லாம பேத்திடும். 4வது பாபு. إن ربهم بهم يومئذ لخبير. சரி போதுங்க. ராகம் எடுத்து ராகம் வரல. إن ربهم بهم يومئذ لخبير. சவுண்ட் போகுது அப்படி இல்லாம போயிடுச்சு. إن ربكم بهم يومئذ ஹார்ட சவுண்ட் ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். ربهم به. إن ربهم بهم يومئذ لخبير. يومئذ لخبير. إن ربهم بهم يومئذ لخبير. இப்பதான் சரியா ஓதிங்க. எத்தனை முறை திருப்பி ஓதிங்க? திருப்பி 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 எத்தனை முறை ஓதிங்க? இப்ப கடைசியாவது சரி. அந்த இவ்வளோ இந்த கடைசிக்கு முன்னாடி ஓதுன அவ்வளோ முறையும் என்ன செய்யணும் என்றால் உங்கள்ட்ட இருந்து முழுமையா லாபம். அப்பதான் சரி. லாஸ்டா ஓதிக்கீங்களே அந்த ட்ரெக்ல உங்களை நீங்க வச்சு கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை. சரியா? அப்ப உங்களோட பிராக்டிஸ்ல வந்து நீங்க பார்க்கணும். எப்ப ஹோம்ஒர்க்க தார வசனம் உண்ட ரிப்பீட் பண்ணி பல முறை ஓதுறதுக்கு இடம் வைக்காம அந்த ட்ரெக்ல ஃபர்ஸ்ட் டைம் சரியா ஓதுறோம் என்ற ஐடியாவோட வாரது முக்கியம். சரிதானே? அஜாவா أرأيت إن كذب وتولى. 2வது كلا لينبذن في الحطمة. பாத்தீங்களா லயும்பதன்னு போகுது. ينبذن நிடப்படாது. அப்படித்தானே? ஆமா, நீட்டக்கூடாது.
كلا لينبذن في الحطمة திருப்பி كلا لينبذن في الحطمة மூணாவது பாப்போம். فتكون الجبال كالعهن المنفوش ஐந்தாவது أرأيت إن كذب وتولى أرأيت أنا சொல்றேன் ஐத்த இல்லையா? அது ஐன் இல்லையே வந்துக்கிறது, அலிப்பே வந்துக்கிறது. ஐன் இல்ல அலிஃப் ஐத் நீ தொண்டைக்கு பின்னாடி போனீங்கன்னா ஐயா பேசிடும். ஐயா வந்தா பேசுங்க. அர அர ஐ அர ஐ أرأيت ரெண்டுமே தான், ரெண்டுமே அது முக்கியம். ரெண்டுமே ஒரே சவுண்ட்ல வரணும். أرأيت إن كذب وتولى இங்கத்தா கடைசி யாக்கு பேசிடும். ஈ அல்ல, ஈ. அதுலயும் ஈ தான். ஈ யாக்கு போக கூடாது. إن ஈ إن إن أرأيت إن كذب أرأيت إن ஐ அல்ல, كذب நம்மளோட சவுண்ட் பின்னாடி போற ஆண்டு போறது. நல்லா போத போக்குலையும் அந்த உச்சரிக்கும். இப்ப இங்க சில நேரம் தொண்டையில ஒரு இடத்துல உச்சரிப்பு வருது தானே. சில நேரத்துல எந்த இடத்துல வருது? வித்தியாசம் விளங்குதா? சொல்லி பாருங்க எப்படி வருது. முன்னாடி நீங்க ஓத போகல தொண்டையில பின்னாடி போய் தர்றீங்க. அது உங்களோட பிரச்சனை. உங்களோட பிரச்சனை அவங்களுக்கு சொல்லித்தர. இதுதான் உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நீங்க உச்சரிக்கிற நேரத்துல ஆயிரத்து தொண்டையில பின்னாடி போய் தர்றீங்க. அந்த பின்னாடி போறது பிழையாகுது. அலிஃப ஐன் ஆகுறீங்க. ஏன் ஐன் ஆகுது? அந்த முன்னாடி உச்சரிக்கிற இடத்துல நீங்க நிக்க மாட்டீங்க. நான் அப்படி பழகப்பட்டேன். அந்த லேசான உச்சரிப்பு வந்து தொண்டையில முன்னுக்கு உச்சரிக்கிறதா லேசான உச்சரிப்பு. அதான் நீங்க புடிச்சுக்கொண்டா சரி. أرأيت إن كذب وتولى புதிய படத்துக்கு போக இயலாது. நிறைய பிரச்சனை இருக்கு. மாறி 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 ரொட்டேட் ஆகி பல விட்டீங்க. சரி, நான் ஒரு வேலை செய்யும் சார்லா. அடுத்த பாடம் நான் வேற ஒரு புதிய வசனம், புதிய செய்தி, ஒன்னும் படி தரல. எனக்கு இந்த பாடத்துல மட்டும் ரிப்பீட் பண்ணாம கவனமா கேட்டு. இதான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு வசனத்தையும் 2, 3 வாட்டி, 4 வாட்டி, 5 வாட்டி என்று பல முறை ஓதுறதுக்கு இடம் வைக்காம நான் திரும்பி புதிய பிழை ஒன்றும் பிடிக்க மாட்டேன். அலிஃப்ல பிழைய பிடிப்பேன், ஐன்ல பிழைய பிடிப்பேன். நீட்டி ஓதுறதுல வசனத்துல கடைசியில நிப்பாட்டுதான் பிழைக்கும். அவெல்லாம் படிச்சுக்கிறோம். கலக்கி ஓதுறது, கலக்காம ஓதுறது. இதுக்குள்ளால எனக்கு இந்த பிளக்கு சரியா ஓடுது. ரெடியாக்கி வரணும்.